السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين. أما بعد، قال تعالى: قال إنما أشكر بيثي وعذرتي إلى الله وأعلم من الله ما لا تعلمون. صدق الله العلي العظيم. கணியத்திற்குரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் தொடர்ச்சியாக இன்று முடிவாக ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய சரிதையை நாம் தொடர்படியாக பார்த்து இன்று இறுதி கட்டத்திலே அவர்களுடைய சம்பவத்தினுடைய சரிதையினுடைய இறுதியிலே நாம் இருக்கின்றோம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹதரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் 10 குழந்தைகள், 10 பிள்ளைகள் ஹதரத் யூசுப் நபியை காண்டுவிட்டு தங்களுடைய சகோதரரை இன்னவர் என்று தெரிந்து கொண்டு ஹதரத் யாக்கூப் நபியின் இடத்திலே சொல்லுவதற்காக மேலும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமின் சட்டையை அவர்களின் மேல் அதை எரிந்த பின்பு கண்கள் வர வைத்ததற்கு பின்னர் ஹதரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் மேலும் அவர்களுடைய தாயார் இருவரையும் அழைத்து ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் அரண்மனைக்கு கொண்டு வர சொல்லி யூசுப் நபி அவர்கள் கட்டளையிட்டார்கள். பின்பு ஹதரத் யாக்கூப் நபி அவர்கள் தங்களுடைய 2 கண்கள் பறிபோனதற்கு பின்னர் அந்த 2 கண்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தந்ததற்கு பின்பு அல்லாஹ்வை முதல் முறையாக என்ன செய்தார்கள்? புகழ்ந்தார்கள். நன்கு கவனிக்க வேண்டும். யாக்கூப் நபி அவர்கள் பறிபோன 2 கண்களை அவர்கள் சட்டையை விட்டெறிந்ததற்கு பின்னர் அல்லாஹ்வை முதலாக புகழ்ந்தார்கள். 2வது கட்டமாக என் மகன் இன்னும் யூசுப் அவர்கள் இன்னும் மரணிக்கவோ அல்லது என்னை விட்டு தூரமாகவோ செல்ல அல்ல, அவர் இங்குதான் எங்கேயோ இருக்கிறார், அவரை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு மேன்மையான ஒரு இடத்திலே வைத்திருக்கின்றார் என்று நான் திட்டமாக கணித்து வைத்திருக்கின்றேன் என்று ஹதரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய கனவிற்கும் தங்களுடைய பிள்ளையினுடைய எல்லா விதமான விஷயத்திற்கும் அனைத்திற்கும் பதில் மொழிந்தார்கள். அன்பானவர்களே, பின்பு கண்கள் 2 வந்தன. பின்பு சகோதரர்கள் அனைவர்களும் என்னுடைய தந்தையை நாங்கள் தெரியாமல் செய்த பாவத்திற்காக வேண்டி தௌபாக்களை செய்துவிட்டோம், இனி எங்களுடைய சகோதரர் யூசுப்பை நாங்கள் காண செல்லும் போகின்றோம், எனவே உங்களையும் தாயாரையும் அழைத்து செல்ல ஹதரத் யூசுப் நபி அவர்கள் கட்டளையிட்டுள்ளார்கள் என்று உடனடியாக முன்மொழிய ஹதரத் யாக்கூப் நபி மற்றும் அவர்களுடைய சுற்றத்தார் மனைவியார் எல்லோரும் விரைந்தார்கள் எகிப்தினுடைய அரண்மனைக்கு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஹதரத் யூசுப் நபியை மிக நீண்ட காலத்திற்கு பிறகு தங்களுடைய உயிர்மீது தந்தையாகிய யாக்கூப் நபியை காணக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அல்லாஹு அக்பர். சிறைவாசம் என்று அல்லாஹ் தஆலா சிறைச்சாலை, மேலும் பெண்ணின் மூலமாக துன்புறுத்தல், தந்தையை காணாமல் இத்தனை வருடங்களாக நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எத்தனை தியாகங்கள் கழித்தார்கள், எத்தனை சிறைச்சாலையுடைய வேதனைகளை அனுபவித்தார்கள். இதுவெல்லாம் தன் தந்தைக்காக வேண்டி என்பது சொல்லுவது மாபெரும் ஒரு உண்மை. இது அல்லாஹ் அவர்களுக்கும் தந்தைக்கும் ஏற்படுத்தப்பட்ட பிரிவிலும் ஒரு அன்பு என்றும் நான் சொல்லிவிடலாம். அன்பானவர்களே, ஹதரத் யாக்கூப் நபி அவர்கள் எகிப்தினுடைய அந்த அரண்மனையை நோக்கி தங்களுடைய 10 பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு விரைகிறார்கள். விரைய அல்லாஹ்விற்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நன்றி சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். என்னுடைய மகன் யூசுப் இன்னும் இருக்கிறார். ஏனென்றால் யாக்கூப் நபி அவர்கள் சுமார் வயது 100க்கு மேல் வந்துவிட்டன. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவினுடைய தூதுவர் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அரசராக இருக்கும் சமயம் கிட்டத்தட்ட 40 வயதிற்கும் அதிகமாக வந்துவிட்டது என்றும் சொல்லப்படுகிறது. அவர்களுடைய மனைவியாக எந்த ஜுலைகா, எந்த அசீஸினுடைய மனைவி தவறாக நடக்க கூறினார்களோ அதே மனைவியை போன்று அல்லாஹ் தஆலா சிறுமைப்படுத்தி சிறியவராக ஹதரத் யூசுப் நபி அவர்களுக்கு மனம் முடித்து அவர்களுடைய வாழ்க்கையை சிறப்பிக்க வைத்தார். அன்பானவர்களே,
ஹதரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமும் அவருடைய 10 பிள்ளைகளும் எகிப்தினுடைய கோட்டைக்கு வருகிறார்கள். வந்ததற்கு பிறகு அவர்கள் எல்லோரையும் காணுகிறார்கள். அல்லாஹ் தஆலா யூசுப் நபிக்கும் அவருடைய தந்தைக்கும் உரித்தான பிரியத்தை அங்கு வெளிப்படுத்தினார். சுமார் எத்தனை ஆண்டு காலத்திற்கு பிறகு சந்திக்கிறார்கள். ஒரு மகனும் ஒரு தந்தையும் ஒரு மகனும் அப்பேறுபட்ட பாசத்தை எகிப்தினுடைய கோட்டையிலே எல்லோரும் காணுகிறார்கள். தங்களுடைய தவறை எண்ணி வருந்துகிறார்கள். தங்களுடைய எல்லா விதமான நிஅமத்துகளையும் புரிகிறார்கள். உடனே அந்த தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களும் அன்னவருடைய மனைவியும் ஒரு அருகில் நிற்கிறார்கள். நின்ற பிறகு அவர்களை கட்டி அணைத்து ஆற தழுவி அவர்களிடத்திலே பாசங்களை பொழிந்தார்கள். பின்பு நான் முன்பு ஓதி காட்டிய வசனம், ஆரம்பத்திலே ஹதரத் யூசுப் நபி அவர்கள் கனவு காண்டார்கள் என்று நான் ஒரு வசனத்தை உங்கள் முன்னால் ஓதி காட்டியிருப்பேன். கிட்டத்தட்ட அந்த கனவு அந்த சமயத்திலே உண்மையாக ஆகிறது. தந்தை தாய் இருவர்களும் சூரியனாக, வஷம்சு வல் கமர், தந்தையும் தாயும் சூரியனாக, மற்ற 11 சகோதரர்களும் சந்திரனாக, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஹதரத் யூசுப் நபி அவர்களுக்கு எப்படி வசனத்தை முதல் முறையாக சிறு வயதிலே கனவாக காட்டினானோ அது மெய்யாகவே இன்று நடக்கிறது. 11 நட்சத்திரங்களாக தங்களுடைய சகோதரர்களும் சூரியன் சந்திரனாக தாயும் தந்தையும் இருக்க அனைவர்களும் ஹதரத் யூசுப் நபி அவருக்கு சிரம்படுகிறார்கள். ஏன்? எகிப்தினுடைய மன்னர் ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் யாக்கூபினுடைய அடுத்த நபியார் என்று அனைவர்களும் அவை யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பாவத்தை மன்னித்திடவும் அல்லாஹ்வுடைய மிக பெரும் பாக்கியத்தை வாங்கிடவும் நபி என்று ஏற்றிடவும் அனைவர்களும் யூசுப் நபி அவருக்கு சிரம்படுகிறார்கள். இனிமேல் அல்லாஹ் தஆலா இவர்களுக்கு பெரிய ஒரு வாய்ப்பை தந்தான். இவருடைய வரலாறு மிக மேன்மையாக இருந்தது. அல்லாஹ் தஆலா மெய்யாகவே இருவருடைய அந்த சோதனையையும் வெற்றி பெற செய்தான். ஹதரத் யூசுப் நபி அவர்கள் இத்தனை ஆண்டு காலங்கள் செய்த அனைத்து நலவிற்கும் தாங்கிய அனைத்து சோதனைக்கும் கஷ்டத்திற்கும் ஒரு விடிவு காலமாக அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு மிகப்பெரிய எகிப்தினுடைய அரசாட்சி, மேலும் நபி, மேலும் அவர்களுக்கென்று தந்தை, மேலும் சகோதரர் என்று ஒட்டுமொத்த குடும்பத்தாரும் ஒரே மாளிகையிலே வாழக்கூடிய தௌஃபீக்கினை ரப்பல் ஆலமீன் ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அவருடைய வாழ்க்கையின் இறுதியிலே தருகிறார்கள். பின்னர் ஹதரத் யாக்கூப் நபி அவர்களுக்கு வயதும் ஆகிறது. அவர்கள் மரணிக்கவும் செய்கிறார்கள். பின்பு நபி பட்டம் ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஏந்தி பல பேருக்கு தாவா செய்கிறார்கள். தங்களுடைய அரசாட்சியும் புரிகிறார்கள். இப்படியே அவருடைய வரலாறு, அவர்களுடைய வாழ்க்கை நிறைவுறுகிறது. அன்பிற்குரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹதரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முதலாக தங்களுடைய மகன் கிடைத்து விட்டார் என்ற செய்தியை கேட்டதும் அவர்கள் என்ன செய்தார்கள்? தங்கள் மகனை புகழவில்லை, மாறாக அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள். அன்பானவர்களே, நமக்கு எத்தனை சந்தோஷங்கள் கிடைத்தாலும், ஏன் நமக்கு என்னென்ன ஒரு புகழோ அல்லது சந்தோஷமோ கிடைத்தாலும் கூட முதலில் புகழப்படுபவராக அல்லாஹ் இருக்க வேண்டும். அன்பானவர்களே, எத்தனை புகழ், எத்தனை பணம் வந்தாலும் முதலாக அல்லாஹ்வை மாத்திரம் புகழக்கூடிய ஒரு நல்லதொரு நசீபினை நமக்கு தர வேண்டும். மேலும் நம்மெல்லாம் சோதனைகள், பல கஷ்டங்கள், பல துன்பங்கள் கடந்தாலும் அல்லாஹ் தஆலா இறுதியிலே ஒரு நல்ல நிலைமையை வைத்திருக்கின்றான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹதரத் யாக்கூப் நபி, ஹதரத் யூசுஃபுடைய வாழ்க்கையை நமக்கு வரலாறாக, நமக்கு படிப்பினையாக, ஒரு மிகப்பெரிய சரிதையாக நமக்கெல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆக்கி தந்திருக்கின்றான். எனவே ஹதரத் யாக்கூப் நபி இன்னும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய சரிதைகளிலே, வரலாறுகளிலே எவ்வளவு படிப்பினைகள் நாமெல்லாம் கண்டுகளித்தோமோ, கேட்டு தெரிந்து கொண்டோமோ, அவ்வளவு படிப்பினைகளும் நம் வாழ்க்கைக்கு ஏற்றார் போல் நாமெல்லாம் ஆக்கிக்கொண்டு ரப்பை வணங்கி அவனுக்கே நம்முடைய ஸலாத்து, ஸகாத்து, சோம் என்ற அனைத்தையும் உட்படுத்தி நாம் இறைப்படுத்தத்தோடு சோனம் செல்லக்கூடிய மாபெரும் தௌஃபீக்கினை ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தருவானாக என்று கூறிக்கொண்டவனாக இனிவரும் காலங்களிலே வெவ்வேறு நபிமார்களுடைய சரிதைகளை நாம் காண்போம் என்று முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.